இந்த மத்திய பட்ஜெட் மாநில அரசுகளுக்கு சாதகமாக உள்ளதா? அதே போன்று தனி நபர்களுக்கு இந்த பட்ஜெட்டினால் நன்மை விளைந்துள்ளதா? இப்படி பல கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக நம்முடன் சோசியல் ஆண்டர்பிரனர் திரு ரகுநாதன் அவர்கள் இணைகிறார். அவரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சார். மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்ற ஒரு மூன்றாவது முழு பட்ஜெட்டாக இது பார்க்கப்படுகிறது. அமிர்த காலத்தின் பட்ஜெட் என்று பிரதமர் மோடி நேற்று கூட தெரிவித்திருந்தார். இந்த பட்ஜெட்டானது ஒரு விக்ஷித் பாரத் 2047 நோக்கிய ஒரு பயணமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். இந்த பட்ஜெட் குறித்தான உங்களுடைய முதல் பார்வையாக என்ன பார்க்கப்படுகிறது? இந்த பட்ஜெட்டை கேட்கும் பொழுது திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டா 2-3 விஷயம். எந்த ஒரு பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டாலும் கிரிட்டிசிசமும் இருக்கும், பாராட்டுகளும் இருக்கும். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பாராட்டு அதிகமாக எடுத்த உடனே கூட தோணுகிறது. ஒண்ணு இந்த நாட்டிலே பெரும்பான்மையானவர்களுடைய தேவைகள் இந்த பட்ஜெட்டிலே ஓரளவுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அது வேலை வாய்ப்பு, திறன் வளர்ப்பு, சிறு குறு தொழில்களின் நலன், தனிநபர் வருமான வரி விலக்கு அல்லது அதுல மாடிஃபிகேஷன், நாம் அடிக்கடி வாங்கக்கூடிய அல்லது அதிகமாக வாங்கக்கூடிய சில பொருட்களின் மீது விலை குறைப்பு, இவற்றை பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட்டிலே இவை அனைத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சில நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால், பொது தொழில்களுக்கு உண்டான ஏஞ்சல் டாக்ஸை அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. முத்ரா லோன் கடனை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஆக்கியிருக்கிறார். சிறு குறு தொழில்களுக்கு தனியாக கடன் உத்தரவாதத்துடன் கடன் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் என்று தனியாக உருவாக்கி சிறு குறு தொழில்கள் எப்பொழுதெல்லாம் தொழிலில் பாதிப்பு வெளியிலிருந்து வரும் நேரத்திலே அவர்களுக்கு தேவையான பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான வழிமுறைகளை பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் திறன் வளர்ப்பதற்காக இன்டர்ன்ஷிப்புக்கு சப்சிடி கொடுக்கறாங்க, ஸ்டைபண்ட் கொடுக்கறாங்க. இத மாதிரி சில நல்ல திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல உண்டு. இந்த திட்டங்களினால் இந்த வாய்ப்புகள் பூர்த்தி அடையுமா அப்படின்னு பார்க்கும்போது சில குறைகளும் இந்த பட்ஜெட்ல இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 5-6 ஆண்டுகளாக பல தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழிலை மேற்கொண்டு நடத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலிருந்து வெளியில வரவும் முடியல, அதை நடத்தவும் முடியாத பொழுது கடனிலே சிக்கி மூழ்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு ஈஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்கீமை கொண்டு வந்திருக்கலாம். ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர்கள் நடத்தி கொண்டிருந்த நஷ்டமான தொழில்களிலிருந்து விலக்க கொடுத்து புது தொழில்களை தொடங்க வைத்திருக்கலாம், காப்பாற்றி இருக்கலாம். இரண்டாவதாக வட்டி விகிதத்தை குறைத்திருக்கலாம் சிறு குறு தொழில்களுக்காக. மூன்றாவதாக அவர்களுக்கு தேவையான மூலப்பொருள் ஒரே விலையில் வழங்குவதற்காக நியாய விலை கடைகளை திறந்திருக்கலாம். நான்காவதாக ஏற்றுமதியாளர்களுக்கு, குறிப்பாக சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு இன்னும் சில சலுகைகளையும் அவர்களுக்கு தேவையான கண்டெய்னர்களை மேனேஜ் செய்வதிலும் ஒரு கருத்துக்களை கொண்டு வந்திருக்கலாம். ஐந்தாவதாக காட்டன் அல்லது பஞ்சினுடைய விலை குறைப்பதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்திருக்கலாம். ஆறாவதாக ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸின் கீழ் ஜிஎஸ்டியினுடைய வரி விகிதங்களை மாற்றி அமைத்து சிறு குறு தொழில்கள் அதிக அளவில் தொழில் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஏழாவதாக சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்த 45 நாட்களில் சிறு குறு தொழில்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற விதி
ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்கும் பொழுது அதை திரும்ப பெற்று புதிதான ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்திருக்கலாம். இன்ஃபார்மல் செக்டர் தான் ஜாப் அதிகம் தேவை. அந்த இன்ஃபார்மல் செக்டரில் இருப்பவர்கள் இந்த சிறு குறு தொழில்கள். அவர்கள் பிஎஃப்லயோ அல்லது இஎஸ்ஐலயோ அந்த வரம்புக்குள் வராதவர்கள். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பிஎஃப் ஸ்கீம்ல ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவேன்றது இவர்களை சார்ந்து இருக்கவே முடியாது. அப்போ இன்ஃபார்மல் செக்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு வழிமுறைகள் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம எதிர்பார்க்கிறது புத்தொழில்கள். ஒரு 114 புத்தொழில்கள் பில்லியன் டாலரை நோக்கி போயிருச்சுன்னு சொல்லும் பொழுது 95% புத்தொழில்கள் அழிந்து விட்டதை பார்க்கிறோம். அவர்களுக்கு உண்டான தேவைகளை அறிந்து அதை இந்த பட்ஜெட்டில் சொல்லி இருக்க வேண்டும். இத மாதிரி சில குறிப்பிட்ட வழிமுறைகளை செய்திருந்தால் அவர்கள் எதிர்பார்த்த எண்டு ரிசல்ட்டை அடைந்திருக்கலாம். ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது நான் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அல்லது திறன் வளர்ப்பு 20 லட்சம் பேருக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல என்ன செய்வோம்னு சொல்றாங்க. இது ஒரு ஆண்டு அறிக்கை. இந்த ஆண்டிலே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளிலே என்ன செய்ய போகிறோம் என்பதை விட இல்ல, அதாவது இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு கருத்து வரும்போது அடுத்த பட்ஜெட்டுக்கும் இது வந்து ஏறதான் போகுது. ஒவ்வொரு சதவீதமா ஏறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்ஜெட்ல வரும்போது இப்போ எம்எஸ்பிக்கு இயந்திரமாக ஒரு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுது. அவர்களுக்கான அந்த ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இந்த வருடத்தோட கணக்குல தானே வரும். இப்போ 5 கோடி இளைஞர்களுக்கு திறன் வளர்க்கப்படும் அடுத்த 5 ஆண்டுகளிலே அப்படின்ற பொழுது திறன் வளர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் எங்கிருந்து வேலை கொடுப்பதற்கு வர வேண்டும் என்றுதான் கேள்வியாக இருக்கும். இப்ப திறனும் இல்லை வேலையும் இல்லை. நாளைக்கு திறன் இருக்கு வேலை இல்லை என்ற நிலை மாறிவிடக்கூடாது. அதற்குண்டான விதையை நம்ம இப்பவே போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அடுத்த ஓராண்டிற்குள் எவ்வளவு தொழில் நிறுவனங்கள் வரப்போகிறது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரப்போகுது, எந்த துறையிலே வேலை வாய்ப்புகள் வரப்போகிறது, அந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்றபடி நான் என்ன இன்சென்டிவ் கொடுத்து அதை பெருக்க போகிறேன் என்பதுதான் முக்கியம். இப்ப திருப்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் துறையில் திருப்பூரிலே மட்டுமே 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் ரெடியாக இருக்கு. ஆனால் எப்போ அது பூர்த்தி அடையும்? அவர்கள் நன்றாக இருந்தால் பூர்த்தி அடையும். அப்ப அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்தோம் என்றால் இந்த 2.5 லட்சம் பேருக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். சுவர் இருந்தால் சித்திரம் எழுத முடியும். நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த தேவைகளை உணர்ந்ததே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பட்ஜெட்னு தான் நான் சொல்லுவேன். இதுவரை இது உணரப்படாமல் இருந்தது. இப்போ இதை உணர்ந்ததுக்கு காரணம் நேற்றைய பொருளாதார அறிக்கையிலேயே இது ரெண்டுமே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆண்டிற்கு 80 லட்சம் புது வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஏஐ தொழில்நுட்பத்தினால் வேலை வாய்ப்பு பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. சிறு குறு தொழில்கள் நலிந்து கொண்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டிலே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கேப்பை எப்படி நம்ம குறைக்க போறோம்ன்றத பத்திய தரவு இல்லை. நிறைய இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்கோம் அப்படின்னா இம்போர்ட் ஜாஸ்தியாக போகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே டிபிசிட் ஜாஸ்தியா இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. அதை எப்படி நம்ம கொண்டு வர போறோம்ன்றத பத்திய ஒரு அறிவிப்பு இருந்திருக்கணும். சில விஷயங்களிலே சில தெளிவான பாதைகளை இந்த பட்ஜெட்டிலே கொடுத்திருக்கலாம். இன்னும் டீடைல்டாக படிக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். பொதுவா நீங்க சொல்லக்கூடிய இந்த தொழில் வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லும்போது எம்எஸ்விக்கு வங்கி கடன் உதவும் வகையில் மாநில அரசோடு சேர்ந்து ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப திருப்பூர்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி அதற்கான வாய்ப்புகளை மாநில அரசு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அங்க தொடங்கப்படும் இல்லையா? கண்டிப்பாக. பட் நம்ம மறுபடியும் புதுசா கிளஸ்டரை உருவாக்குவதோ அல்லது இண்டஸ்ட்ரியல் பார்க்கை உருவாக்குவதோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை உருவாக்குவதோ தொழில்களை உருவாக்கி விடாது. ஒரு தொழில் உருவாக்க வேண்டும் என்றால்
கடனுக்கு லாபம் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கிட்டத்தட்ட 80 தொழில் முனைபவர்கள், சிறு குறு தொழில் முனைபவர்கள் அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்களே தவிர தங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய தொழிலை செய்வதாக இல்லை. 18% ஜிஎஸ்டியை கலெக்ட் செய்கிறார்கள். இவர்களது லாபமே 3-4% இருக்கு. 14% வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துகிறார்கள். இவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் எந்த வட்டியும் செலுத்தாமல் 150 நாட்களுக்கு டிலே செய்கிறார்கள் வரும் பணம். அப்போ இவர்களது உழைப்பு மற்றவர்களின் சுரண்டலுக்குத்தான் ஆளாகிறது. அப்படி போகும் பட்சத்திலே இவர்களால் அடுத்த கட்டத்தை யோசிக்க முடியவில்லை. இவர்களது தொழிலை இம்ப்ரூவ் பண்ண முடியல, மாடர்னைஸ் பண்ண முடியல, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, வளர்ச்சி அடைய முடியல. ஒரு தேக்கத்தை பார்க்கிறோம். அந்த தேக்கம் விளக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பைப்பில் இருக்கக்கூடிய பிளாக்கை நம்ம எடுத்து விடணும். இந்த பட்ஜெட்டில் அவைகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் நல்ல பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டா நல்லது கெட்டது என்பது வேறு. சில சார்ந்தோர் நல்ல பட்ஜெட் என்று சொல்லலாம், சில பேர் நல்ல பட்ஜெட் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஒரு நேர்மையான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே மாறுதல் கருத்து இருக்க முடியாது. பெரும்பாலான மக்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் இந்த நாட்டிலே கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களது எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு நம்மளால் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம் என்பதை நிதியமைச்சர் உணர்ந்ததாகத்தான் இந்த பட்ஜெட் தெரிவிக்கிறது. நல்ல முயற்சி. ஆனால் இதற்கு விடை காண வேண்டும், எண்டு ரிசல்ட் வர வேண்டும் என்றால் நான் கூறிய சிலவற்றையும் கவனிக்க வேண்டும். சில போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த நீண்ட கால திட்டங்கள் 2047 வளர்ச்சி பாரதம் என்பது போது இன்றைக்கு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த 2047 ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பார். அவர் எதிர்பார்ப்பது இன்றைக்கு அவர் வாழ்க்கையில் படும் கஷ்டத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் எப்படி ரிமூவ் பண்ண போறோன்றது. அவர் ரிட்டையர் ஆகும் போது எப்படி இருப்பார் என்பது இல்லை. இது அடுத்த சந்ததியிற்கான பட்ஜெட் இல்லை, இது இன்றைய நிகழ்காலத்திற்கான பட்ஜெட். அப்போ இந்த பட்ஜெட் எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கணும். நல்லதையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் இந்த பட்ஜெட் மோசம் என்று சொல்லவில்லை, தப்பு என்று சொல்லவில்லை. ஆனால் நான் சொல்வது நோக்கத்திற்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றுதான் சொன்னேன். அதாவது எப்பயோ கிடைக்க போகிற பலாக்காய்க்கு எனக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இந்த கலாக்காயே மேல் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் விரைவுபடுத்துறீங்க. இந்த ஒரு தொழில்துறை சார்ந்த விஷயம் பார்க்கும்போது அடுத்ததாக ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய போடும்போது ஒரு சாதாரண மனிதன் எதிர்பார்க்கக்கூடியது தன்னுடைய தனிநபர் வருமானத்திற்கான அந்த வரி விலக்கு, அதில் ஏதாவது உச்சவரம்பு கிடைக்குமா அப்படின்றது. இந்த முறையும் அதற்கான ஒரு பெரிய அறிவிப்புகள் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இது குறித்தான உங்கள் பார்வை? தனிநபர் வருமான வரி விதிப்புல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். எனக்கு இது ஏற்புடையதுதான். ஏன்னா ஆண்டிற்கு வரி செலுத்தும் நபர்கள் 2 கோடி பேர் தான். மீதி ஒரு கிட்டத்தட்ட 60% மக்கள் இந்த மினிமம் எர்னிங் கூட இல்லாதவர்கள். அந்த அவர்களுக்கு நலன்கள் போய் சேர வேண்டும், அவர்கள் பேர் நமது கவனம் இருக்க வேண்டும் என்றால் யாரால் வரி செலுத்த முடியுமோ அவர்கள் வரி செலுத்தி இருக்க வேண்டும். அதனால் என்னை பொறுத்தவரை வருமான வரி விலக்காமல் மாற்றி அமைத்ததில் எனக்கு உடன்பாடு. ஆனால் இதிலிருந்து போன ஆண்டை எடுத்துக்கங்க, தனிநபர் வருமானம் கார்பரேட் டாக்ஸை விட அதிகம். கார்பரேட் எல்லாமே மிக அதிக அளவு லாபத்தை சம்பாதிச்சிருக்கு. பங்கு சந்தை வரலாறு காணாத வளர்ச்சியை அடைந்திருக்கு, உச்சத்தை தொட்டிருக்கிறது. அரசும் அதிக அளவு வருவாயை கண்டிருக்கு. அப்போ இவர்கள் இருவரும் கண்ட நலன்கள்
இதை காணாத பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த பட்ஜெட்டிலே சென்று அடைந்திருக்க வேண்டும். அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். இப்பொழுது எக்ஸ்போர்ட் கம்மியாயிட்டு வருது. அதற்கு வார் காரணம், மற்ற நாடுகளின் பொருளாதார தேக்கம் காரணம் என்றால் உள்நாட்டு விற்பனையை பெரிதுபடுத்த வேண்டும். உள்நாட்டு விற்பனை அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் வாங்கும் சக்தி மக்களிடம் இருக்க வேண்டும். வாங்கும் சக்தி மக்களிடம் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் கடனில்லாத ஒரு வாழ்க்கையில் மாதத்தை ஓட்ட வேண்டும். இவர்கள் தயாரிக்கும் பொருட்கள் நியாய விலையில் விற்கப்பட்டு லாபத்தை ஈட்ட வேண்டும் தொழில் முனைவோர்கள். இது எல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு சர்க்கிள பாத்தீங்கன்னா நடக்கல. ஒரு அமேசான் ஒரு ஆன்லைன் வர்த்தகத்தில் 4 நாட்களில் 65,000 கோடி ஈட்டுகிறார். அது பேருடைய வியாபாரத்தை பாதிக்கிறதுன்னு பார்க்கணும். அப்போ டீசென்ட்ரலைஸ்டு இன்கம் ஜெனரேஷனுக்கு பதிலா கான்சென்ட்ரேட்டட் இன்கம் ஜெனரேஷனை பார்க்கிறோம். தனி கம்பெனிகள் வளர்வதை பார்க்கிறோம், மக்கள் வளர்வதை பார்க்கவில்லை. பர் கேபிட்டா ஜிடிபியில் இந்தியா இன்னும் $2,400 தான் இருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கும் எக்கானமின்னு சொல்றோம் உலக நாடுகளிலே. 4வது பொருளாதார நாடு என்று சொல்லுகிறோம். ஆனால் தனிநபர் ஜிடிபி $2,700 இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூரிலே $70,000. தனிநபர் பர் கேபிட்டா ஜிடிபி வளர்ந்தால் நாடு சுபிட்சமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இதுதான் அதே போல இந்த தனிநபர் வருமானம் ஏறக்கூடிய அதே விஷயங்கள் பார்க்கும் பொழுது இந்தியா போன்ற ஒரு விவசாயத்தை முதன்மை தொழிலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது பார்க்கப்படுகிறது. இந்த வேளாண் துறைக்கான பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்ல, அதை பற்றி எனக்கு கருத்து ரொம்ப இல்லை. ஏன்னா அதுல எக்ஸ்பர்ட்டும் இல்லை. நீங்க அந்த கேள்வியை அதை சார்ந்தவர்களிடம் கேட்க வேண்டும். இல்லை, அதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் திருப்பூர் சொல்லும்போது பனியன் அப்படின்றீங்க. இதே போன்று தமிழ்நாட்டிலும் விவசாயம் என்பது ஒரு பிரதான தொழிலாக இருக்குது. இந்த தொழில் வளர்ச்சிக்கும் இது சார்ந்த ஒரு தொழிலுக்கும் இது முக்கியம் இல்லையா? இல்ல, முக்கியம் தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. நாட்டினுடைய 2 கண்கள் தொழில்துறையும் விவசாயத்துறையும். நான் அதிகமாக எனது நேரத்தையும் கவனத்தையும் செலுத்துவது தொழில்துறையில். ஏன்னா நான் அதை சார்ந்து இருப்பதனால். கண்டிப்பா இதனுடைய வலி எனக்கு அதிகமாக இருக்கும் பொழுது, இதிலே வலியோடு இருப்பவர்களை நான் அதிகமாக பார்க்கும் பொழுது எனது தீவிர கவனம் இதில் தான் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன். இந்த தொழில் வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பார்க்கக்கூடிய அளவுல கடந்த கால 2014 இருக்கட்டும், 19 இருக்கட்டும், இப்போது இருக்கக்கூடிய இந்த 2024 முழு பட்ஜெட்டாக இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடியது இந்த 2024 ஒரு சரியான பட்ஜெட் தான், சில விஷயங்களை முன்னிறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் தொழில்துறை வளர்ச்சிகளில் காணக்கூடிய நம்மை போன்ற ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு நிதி ஒதுக்கீடு அப்படின்றது இங்கே அந்த அளவுக்கு சாதகமான ஒரு இலையை பார்க்க முடியல. இது குறித்து உங்கள் பார்வை? இன்றைக்கு பட்ஜெட் ஒன்றிற்கு ஒரு புதிய பாதையை அமைக்கப் போவதாக தெரிகிறது. இந்த பாதை நிஜமான வழியில் எவ்வளவு மாறப்போகிறது என்று பார்க்க வேண்டும். இது இன்னும் டீட்டெயிலாக பட்ஜெட்டை படிக்க வேண்டும். செயல் திட்டங்கள் எப்படி உருவாக்கப் போகிறது, இது ஒரு மேக்ரோ லெவல் தாட்ஸ். இன்னும் மைக்ரோ லெவல்ல எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். devil lies in the detailing சொல்லுவோம். உள்ள போய் பார்த்தால்தான் இதை பற்றிய கருத்தை முழுமையாக பதிவு செய்ய முடியும். இந்த நேரத்திலே நான் தங்களது டிவியிலே இந்த பட்ஜெட்டை பற்றிய கருத்தை பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைந்தேன். நிச்சயமா இந்த பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடும் போது அந்த இண்டஸ்ட்ரியல் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு கிளஸ்டராக நீங்கள் சொல்லக்கூடிய கொத்து கொத்தாக அந்த ஒரு தொழிற்சாலை அமைப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துள்ளார்களா? ஒரு ஃபோக்கஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். நான் உங்ககிட்ட சொல்ல மாதிரி இந்த பட்ஜெட்ல என்னுடைய கருத்து இது ஒரு ஃபோக்கஸை காமிக்குது, ஒரு டைரக்ஷனை காமிக்குது. ஒரு எந்த மக்களுடைய தேவைகளை நம்ம கவனிக்காம விட்டுட்டோன்றத இப்போ தீவிரப்படுத்துவதை பார்க்கிறோம். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட்.
தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போதும் தொழிலாளர் நலமும் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த தொழிலாளர் நலம் குறித்தான அறிவிப்புகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொழில் நலம் அப்படின்றது ஒரு பிராட் கைட்லைன்ஸ் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, ஏன்னா அது ஸ்டேட் சப்ஜெக்ட். இண்டஸ்ட்ரியல் கோட் வர வேண்டியிருக்கு, 4 கோட்கள் வர வேண்டியிருக்கு. அது நடைமுறைக்கு வர வேண்டும். பிக் ஒர்க்கிங் பீப்புளுக்கு நலன் வரையறுக்கப்பட வேண்டும். அவர்களும் சோசியல் செக்யூரிட்டி நெட்டில் கொண்டு வரப்பட வேண்டும். இவர்கள் எதிர்பார்ப்பு அவை பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இது டீட்டெயிலா போகும்போதுதான் ஏற்றுக்கொள்ள முடியதா ஏற்றுக்கொள்ள கூடாதுதான் தெரியும். இன்றைய அறிவிப்பிலே ஒரு மணி நேரம் பேசிய ஒரு பட்ஜெட் உரையிலே இந்த ஏரியாஸை தொற்றிருக்காங்க, முக்கியம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா உள்ள போகும்போதுதான் அதனுடைய டீட்டெயிலிங் தெரியணும். நிச்சயமாக 2024-25 நிதிநிலை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்னும் இது குறித்தான முக்கிய விஷயங்கள் தொடர்ந்து இன்றைய மாலைக்குள்ளாக வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் சொல்வது போல ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, மாநில வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் விரிவாக பார்க்க முடியும். நேரலையாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி ரகுநாதன்.